ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முத்து இருந்துட்டு தன்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. எப்படின்னா அந்த பொண்ணோட வீட்லேயும் பையனோட வீட்லேயும் எப்படியோ பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாரு. அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து இங்கே முத்து இங்கே பாருப்பா, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, ஆனால் உங்கள் அண்ணன் ரொம்ப தப்பானவனாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரர் இருந்துட்டு உங்கள் அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தார், வந்து என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் சொல்லவும் நம்ம முத்து இருந்துட்டு என்ன சொன்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரர் இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட வயிற்றில் இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு அந்த அபார்ஷன் பண்ணுறதுக்கு காசும் அவங்களே கொடுக்குறாங்களா, அதே மாதிரி உங்கள் அம்மாவோட டான்ஸ் கிளாஸில் நடந்ததுனால 1,00,000 ரூபாய் எனக்கு நஷ்ட ஈடாக கொடுக்குறாராம். இதெல்லாம் கேட்டு எங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு, அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கட்டி போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்கோட அந்த ரூமை ஓப்பன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே நம்ம மனோஜ் இருந்த நிலைமையை பார்த்து முத்து இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஏண்டா உனக்கு இந்த நிலைமை தேவையாடா, எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ண, என்ன எதுக்குடா உன் புத்தி இப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே நம்ம மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் இந்த பார்லமாவோட வேலை தானா, எனக்கு தெரியும்டா, உனக்கு இவ்வளோ பெரிய மூளையெல்லாம் இல்லடா, இந்த பார்லமா தான் உன்னை எதையோ பேசி கூட்டிட்டு வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி முத்து இருந்துட்டு சொல்லவும் ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்க பாருங்க முத்து, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க, எப்படியாவது ஆண்டியை காப்பாற்றணும் தான் நாங்கள் இப்படி வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண சொல்லுவீங்களா, ஒரு உயிர் உருவாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ரோகிணி கிட்ட பேசுவோம். இங்கே பாருங்க, தேவையில்லாத எங்கிட்டலாம் பேசாதீங்க, ஆண்டியை எப்படியாச்சும் காப்பாற்றணும் தான் நான் இப்படி பண்ணேன், வேற எதுக்காகவும் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து இருந்துட்டு வீட்டில் போயிட்டு விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இங்கே பாரு விஜயா, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பிரச்சனையை முத்து கண்டிப்பாக சரி பண்ணிடுவான்னு சொன்னேன் இல்லையா, பாத்தியா சொன்ன மாதிரியே முத்து இருந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்து நம்ம விஜயா இருந்துட்டு முத்துவை ரொம்பவே எமோஷ்னலாக பட்டவனையா நான் ஒதுக்கி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி விஜயா இருந்துட்டு முத்துவை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம முத்துவும் ரொம்பவே எமோஷ்னலாக அம்மாவை பார்த்துட்டே இருக்காங்க. அம்மாவோட பாசம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்காரு நம்ம முத்து இருந்துட்டு. சின்ன வயசுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க அம்மா இருந்துட்டு நம்ம முத்து கூட பேச மாட்டுறாங்க. அப்போ இருந்து நம்ம முத்து இருந்துட்டு அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முத்து மேலே பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாசம் இருந்துட்டு முழுசாக முத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு முத்துவை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கிறிஷ் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து இருந்துட்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு நம்ம கிறிஷை ரொம்பவே மிஸ் பண்ணதுனால ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஷை வீட்டுக்கு இல்லை வெளியே கூட்டு போய் சுற்றுறாங்க. சுற்றின உடனேயே நம்ம கிறிஷை வீட்டுக்கு கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போனதும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அதுவும் அவங்க அம்மா கூட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துக்கு ஒரே குழப்பம், அவங்க அம்மா தான் இங்கே இல்லையே, எதுக்காக அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க, யார் அது அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு ரோட்டில் போயிட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து ரோகிணி கூட நம்ம கிறிஷ் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து இருந்துட்டு என்ன கிறிஷ், ரோகிணி கூட என்ன பண்ணுற கிறிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரோகிணி தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு கிறிஷ் இருந்துட்டு விளையாட்டு வாக்கத்தில் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நம்ம ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன உங்க அம்மாவா கிறிஷ், நீ உண்மையை சொல்லு கிறிஷ், உன்னோட அம்மா ரோகிணி தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிறிஷும் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க. நம்ம ரோகிணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இனிமேல் என்ன நடக்க போகுதோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்பவே கோவத்தில் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து இருந்துட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலைக்கிட்டையும் விஜயா கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு கடையிலே இருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல. சொன்ன உடனே நம்ம அண்ணாமலை
இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ரோகிணி கிட்ட ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன், ஏதாச்சும் நீ மறைக்கிறதா இருந்தால் உண்மையை சொல்லிடுன்னு, ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே பொய் 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 மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாருமா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு. அண்ணாமலை கோவப்படவே மாட்டார், ஆனால் அண்ணாமலையே கோவப்படுத்தி பார்த்துட்டாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு. இதுக்கு மேலே ரோகிணி நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.